ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு வந்து பிரண்டை தோசை இஞ்சி சட்னி தாங்க பண்ண போகிறோம். வாங்க பிரண்டை பறிச்சிட்டு வரலாம். பிரண்டை கொழுந்து தாங்க பறித்து அதில் வந்து நாரி பறித்து வந்து க்ளீன் பண்ணாமல் ஒரு 2 hours கழித்து பண்ணும்போது நம்மளுக்கு அரிப்பே இல்லைங்க. நான் இந்த வாட்டி நோட் பண்ணேன். இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்திருக்கேங்க. கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ண பிரண்டை போட்டேன். அதோட ஒரே ஒரு பச்சை மிளகா, 1 இன்ச்சு இஞ்சி போட்டு கொஞ்சமாக சீரகம் போட்டுட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்ச பேஸ்ட் வந்து தோசை மாவில் மிக்ஸ் பண்ணிட்டேங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை ஊற்றலைங்க. கல் சூடாயிடுச்சு. தோசை ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டேங்க. இப்போ வந்து நம்மளோட பிரண்டை தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இஞ்சி சட்னி பண்ணலாங்க. அதுக்கு வந்து ஒரு 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு 2 இன்ச்சு இஞ்சி, 1 ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு எல்லாமே சிம்மில் வந்து வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு ஆற வச்ச பிறகு நம்ம என்ன பண்ணோம்னா மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சமாக புளி, நாட்டு சர்க்கரை, அதுக்கப்புறமா கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டேங்க. இப்போ தாளிப்பு வைக்கலாம். கொஞ்சமாக கடுகு, உளுத்தம் பருப்பு, கல்வேப்பிலை போட்டு அவ்வளோதான் நம்மளோட பிரண்டை தோசை இஞ்சி சட்னி ரெடி. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.